நாயக்கர் பங்களா. நன்றி அழகேசிங்க. வணக்கம் நண்பர்களே. இந்திரா சவுந்தரராஜன் என்றாலே மர்மக்கதை மன்னர் என்பது நம்மில் பலர் அறிந்ததே. இந்த நாயக்கர் பங்களா கதையும் அதேபோல் ஒரு மர்மக்கதை தான். நாயக்கர் பங்களா ஒன்றின் பின்புற தோட்டத்தில் அடிக்கடி தோண்டி எடுக்கப்படும், சமீபத்தில் இடுகாட்டில் புதைக்கப்பட்ட கன்னி பெண்களின் சடலங்களும், திரைச்சீலைக்கு பின்னே திடீரென்று தெரியும் வெட்டி எடுக்கப்பட்ட இரு கால்களும், அதை ஒரு மர்ம பங்களாவாக ஆக்கி அதை விற்க இயலும், அதை விற்க முயல்கின்ற அந்த சொந்தக்கார பரம்பரை பணக்கார வியாபாரிக்கு இறுதியில் அதை சொன்ன விலைக்கு பாதி விலைக்கே விற்க வைக்கிறது. இந்த வியாபாரியும் பல தகிடுதத்தங்கள் செய்து வியாபாரத்தில் செழித்து கொண்டிருப்போம். இதில் பாதி விலைக்கு அதை வாங்கி அதே விலைக்கு மற்றொருவரிடம் ஒத்திக்கிவிடும் இன்னும் ஒரு மோசக்காரனுக்கு மோசக்கார வியாபாரியையும் காட்டி அந்த பங்களாவின் மர்மத்தையும் முடிச்சு அவிழ்த்து விடுகிறார் தனக்கே உரிய பாணியில் ஆசிரியர். மர்மக்கதைகளின் முடிவை சொல்லக்கூடாது என்பதால் ஆசிரியரின் எழுத்து நடையில் நான் ரசித்த சில இடங்களை மட்டும் சொல்லி முடிவை கதையில் அழகிய சிங்கரின் நவீன விருட்சம் தினசரியில் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு வரியில் காட்டப்பட்ட பக்கத்து மெடிக்கல் கல்லூரியுடன் தொடர்பு படுத்தி கதை முடிகிறது என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நான் ரசித்த அந்த வர்ணனைகள். முதலில் அந்த நாயக்கர் பங்களா பற்றிய வர்ணனை. பங்களாவா அது? அரண்மனை. 20 சென்ட் நிலத்தில் 3000 சதுர அடியில் நறுக்கி எடுத்த மைசூர் பாகு துண்டம் போல உருண்ட தூணும் தேக்கு ஜன்னலுமாய் சுற்றி வர வாதநாராயண மரமும் வேப்ப மரமும் குசலம் விசாரிக்க தாஜ்மஹால் கணக்குக்கு ஜொலிக்கும் அந்த கட்டடத்திற்கு ஒரு காலத்தில் அசாத்திய கிராக்கி. வாசல் புறம் கண்ணங்கரையில் என்று ஈட்டியாய் குத்தி நிற்கிற வாசல் கதவு. தாண்டி உள்ளே நுழைந்தால் கார் நிற்கும் போர்டிகோ வரை பவள மல்லிகை செடிகளின் குபீர் வளர்ச்சி பிளஸ் வாசம். எங்கும் இல்லாதபடி 4 மனோரஞ்சித செடி மரங்களுக்கு அந்த பங்களா பிரசித்தம். பின்பக்கம் தோட்டம். ஜாதிக்கு ஒரு மரம் சத்தியமாய் உண்டு. ஆங்கிள் கிராதியிலே ஊஞ்சல், இடுப்புயர சிமெண்ட் திட்டில் சின்ன சைஸ் பிள்ளையார் என்று அந்த தோட்டம் கூட அட்டகாச ரகம். அப்படியே முன்னும் பின்னுமாக நமது கண்முன்னாலேயே அந்த பங்களாவை கொண்டு வருகிறார் அந்த நாயக்கர் பங்களாவை ஆசிரியர். நமக்கே எங்கு போய் குடியேற வேண்டும் என்றும் ஆசையை தூண்டக்கூடிய வர்ணனைகள் அவை. அந்த இயற்கை சூழலோடு கூடிய அந்த அழகிய பங்களாவில் போய் குடியேற விரும்புவோருக்கு அடுத்து வரும் வர்ணனைகள் அதிர்ச்சி அளிப்பவை. ஊர் சுடுகாட்டில் புதைக்கப்படும் கன்னி பெண்களின் பிணங்கள் பங்களாவில் இருந்து அடிக்கடி தோண்டி எடுக்கப்படுவது பங்களாவின் பிரதான மர்மங்களில் ஒன்றாகிவிட்டது. ஒருமுறை வீட்டை விலைபேச சுற்றி பார்க்க வந்த ஒருவர் ஒரு திரைச்சீலைக்கு பின்னே 2 கால்கள் தெரிந்ததும், யார் அது ஒளிந்து கொண்டு என்று பார்க்க விலக்கிவிட்டு பார்த்தால் இதயத்தை தீக்குச்சியால் உரசின மாதிரி ஒரு வழி. அங்கே யாரும் இல்லை. வெட்டி எடுத்த 2 கால்கள் மட்டும், பெண்ணின் கால்கள் மட்டும் தனியாக. ஒரே நிமிடத்தில் நமது எண்ண ஓட்டத்தையே மாற்றி விடுகிறார் ஆசிரியர் தன் எழுத்து திறமையா. இயற்கை அழகோடு நம்மை வா வா என்று ஏங்க வைத்த அந்த நாயக்கர் பங்களா இப்போது பேய் பங்களாவாக மாறி நம்மை போ போ என்று ஓட வைக்கிறது. இதற்கு நடுவில் அந்த பங்களாவை விற்க முயலும் அந்த சொந்தக்கார வியாபாரியினுடைய வியாபார மோசடிகள் தந்திரங்களை பற்றிய விவரங்கள். அப்பளம் போடுபவனில் இருந்து யமகாவை விற்பவன் வரை புரணி கிளப்பி விட்டே சாய்த்த அவனது வியாபார தந்திரங்கள், அந்த பங்களா ஓனரின் தந்திரங்கள். அந்த அப்பளத்துல மரத்தூள் மாவு கலந்திருக்கு, லிவருக்கு ஆபத்து என்று அப்பளம் போடுவனின் வியாபாரத்தை சாய்த்தது. அந்த யமகாவா? அது பன்னி அடிச்ச வண்டிங்க, வாங்கினா தொலைஞ்சிங்க என்று யமகா விற்றவனை தள்ளிவிட்ட அந்த தந்திரம். இப்படி பல வியாபார தந்திரங்கள் செய்து பலவிதமான வியாபாரங்களை அவன் தன் கைவசம் வைத்துக் கொண்டு பெரிய பணக்காரனாகி இருக்கிறான். பிசினஸிலே இதையெல்லாம் பண்ணித்தான் பெரிய ஆள் ஆயிருக்கேன் என்று பெருமை அடித்துக் கொள்ளும் அவனுக்கு ஆப்படிக்க மோசக்காரனுக்கு ஒரு மோசக்காரன் வந்து இப்போது அவனது அந்த பங்களாவை விற்க முடியாத நிலை. அதுதான் மர்மம்.
இறுதியில் போனா போகுது என்று அதை பாதி விலைக்கு அவன் விற்க முடிவு செய்ய, அதை வாங்குபவன் அதே அந்த மோசக்காரனுக்கு மோசக்கார். இப்போது அவிழ்கிறது அந்த பேய் பங்களாவின் மர்ம முடிச்சுகள் ஒன்றொன்றாக. அந்த வியாபாரியை மோசம் செய்ய நினைத்த அந்த இன்னொரு மோசக்காரனின் தந்திரங்களும் ஒவ்வொன்றாக அவிழ்கின்றன கதை. நீங்கள் அதை கதையில் அழகிய சிங்கரின் நவீன விருட்சம் தினசரியில் அது வெளிவரப் போகிறது, படித்து தெரிந்து கொள்ளுங்கள். மிகவும் விறுவிறுப்பான கதை, மர்மத்துக்கு மேல் மர்மம். அதற்கு நடுவில் நாம் மற்றவரை ஏமாற்றினால் நம்மை ஏமாற்றவும் ஒருவன் வருவான் என்ற ஒரு சிந்தனையையும் கிளப்பி விட்டு கதை முடிகிறது. இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் மர்ம கதைகளும் ஆன்மீக கதைகளும் எழுதி புகழ் பெற்றவர் என்பதை நம்மில் பலர் அறிவோம். ஆன்மீகம் கலந்த அவரது மர்ம தொடர்கதையான ஆனந்த விகடனில் வெளிவந்த இறையுதிர் காடு நம்மால் மறக்க முடியாத ஒரு தொடர். இங்கே இந்த நாயக்கர் பங்களா கதை மர்மமும் வியாபார தந்திரமும் கலந்த ஒரு வித்தியாசமான கதை. அவசியம் படித்து ரசியுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. அழகிய சிங்கர். நன்றி நாயகர். கடைசி வரைக்கும் அது என்னன்னு சொல்ல மாட்டேங்க, முடிவு, அந்த கதையோட முடிவு. அது உங்க தினசரியில நவீன விருட்சம் டெய்லியில படிச்சுக்கிட்டோம். நீங்க தான் போட போறீங்களா? படிக்கட்டும், இந்த மாதிரி ஒரு முறை கொண்டு வந்துட்டீங்க. பார்க்கலாம்.